2.0 பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்னங்க அது? இல்ல அது இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க. இல்ல 200 அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தாண்டி இப்போ திமுக 2.0 அப்படின்ற அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம தேர்தலை நடத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் கமிஷனுக்கு தமிழக அரசு ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நடத்தாம என்ன நிறைவேற்றி நடத்தாமலே இல்ல, முதலமைச்சர் சொல்லிட்டாரு 2.0. யார் சொல்லி கொடுத்தா? சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ. அதனால் நாங்கள் வந்து அடுத்த ஒரு 5 வருஷம் 2031 வரைக்கும் இல்ல அந்த உரிமை இல்லையா சார்? சொல்றதுக்கு உரிமை இல்லையா? இப்போ மோடி அவர்கள் சொல்லலையா 2.0 3 இல்ல, இதை நீங்க உரிமை இருக்கான்னா உரிமை இருக்கு, அதை நான் மறுக்கல. உரிமை இருக்குன்றதை நான் மறுக்கல. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படிதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் லொல்லு பண்றாங்க. அப் கி பார் 400 பார்னு தான் மோடி பேசினாரு. கடைசியில 303 240 ஆச்சு. என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச? தொங்கு சட்டம், தொங்கு மழை, அதாவது வந்து கூட்டணி அரசு எல்லா காலத்திலும் அது கூட்டணி அரசு. மூன்றாவது முறை. மூன்றாவது முறை. இது ரெண்டாவது தானே? இது 2வது முறை. நீங்க நல்லா முட்டு கொடுக்குறீங்க. வாழ்த்துக்கள். வச்சுக்கங்க. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். நான் என்ன சொல்றேன், உரிமை இருக்கா இல்லையான்றதெல்லாம் பதிலே தேவைப்படாத கேள்வி. தாராளமா உரிமை இருக்கு. இல்லை, கனவு காண்பதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கு. இத ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? சச்சா அப்படிலாம் இல்ல இது மடை மாற்றம்னு பார்க்கணுமா? இத வந்து இத பெருசு பண்ணாம இத பெருசு பண்ணா இது ஏன்னா இவ்வளவு ஃபோர்ஸா ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசினது இல்லை. நான் கவனிச்ச வரையிலும் பெரிய அளவுக்கு ஃபோர்ஸா பேசினது இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட நேரடியாவே இந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு. ஊர்ந்துன்னு சொல்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அப்ப நான் தவழ்ந்துன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு என்ன கலாச்சிட்டாராமா. சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. கடந்த காலத்தை நடந்ததெல்லாம் தொடர்ந்து நீங்க பேசுவீங்கன்னா 2011 அண்ணா அறிவாலயத்துல எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். 2வது மாடியில் கலைஞர் தொலைக்காட்சியில் சிபிஐ ரெய்டு, முதல் மாடியில் தயாளம்மாள் கிட்ட சிபிஐ விசாரணை, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வச்சு திமுக கழுத்தில் கத்தியை வச்சு காங்கிரஸ் வந்து சிபிஐ மூலமா மிரட்டி கூட்டணிக்கு பணிய வச்சாங்களே. 63 நாயன்மார்கள்னு சொல்லி பணிய வச்சாங்கல்ல, கலைஞர் வாயால சொல்ல வச்சாங்கல்ல, அதுக்கு என்ன பேர்? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? பழசெல்லாம் பேசுறதுனா 2 தரப்பும் பேசணும். நான் என்ன சொல்றேன், இதை வந்து திமுக பொது மேடையில் பேசுங்க. சட்டமன்றத்துக்கு உள்ள போய் 2.0ன்னு பேச வேண்டிய அளவுக்கு, அதுவும் இது கடைசி கூட்டத்தொடர் ஞாபகம். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா யார் எடுப்பா? அடுத்த வருஷம் போட்டான் அக்கௌண்ட் தான். 5வது கூட்டத்தொடர் இது. தொடர்ந்து 200+ன்னவங்க அப்புறம் 234ன்னு பேச ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு 2.0ன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டோம். இது வந்து மக்கள் மத்தியில் வந்து நான் சொல்றேன், இது ஒரு எதிர் விரையாக தான் போய் முடியும். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு ஆப்கி பார் 400 பார் மாதிரி நாங்க ஜெயிப்போம் சொல்றது வந்து மக்கள் மத்தியில் உங்க சாதனைகளை சொல்லுங்க. நீங்க அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. நாங்க தான் ஜெயிப்போம். எலெக்ஷன் நடத்த வேணாமே, அதான் நான் சொல்றேன். எலெக்ஷனே வேணாம், என்னத்துக்கு செலவு? அப்படி சொல்லி தங்கம் 1000 கோடிக்கு மேல செலவாகும். அதிகாரப்பூர்வ செலவை விட வந்து இந்த கட்சிகள் செலவு பண்ண போற பணம் தான். எழுதி வச்சுக்கோங்க, 26 எலெக்ஷன் நாம இதுவரையும் தமிழ்நாடு சந்திக்காத படுமோசமான மிக கேவலமான எலெக்ஷனா இருக்கும். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. நீங்களும் நானும் பார்த்திராத, தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பார்த்திராத மிக கேவலமான எலெக்ஷனா 26 எலெக்ஷன் இருக்க போகுது. ஏன்னா 2 தரப்பும் கச்சை கட்டிட்டு நிக்கிறாங்க. அங்க பிஜேபி, இங்க திமுக, அங்க மத்திய அரசு, இங்க மாநில அரசு. அவங்ககிட்டயும் மீடியா இருக்கு, இவங்ககிட்டயும் மீடியா இருக்கு. 2 பேர்ட்டையும் பணம் வந்து கடல் அளவு இருக்குது. அதனால இறைப்பாங்க பணத்தை போட்டு. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடையில வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தன் போதும் வாங்க போங்க. 0ன்னு பேசுறதுலாம் உளவியல் யுத்தம் தான். இது வந்து ஓகே, இது தெளிவா உளவியல் யுத்தம் தான். நான் சொல்றேன், இது எதிர்மறையா போய் உங்களுக்கு முடியும். முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லப்படாதா? பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கே. இப்ப முதலைங்கிறடா பொல்ல மாதிரி. நீங்க சாதனைகளை சொல்லுங்க, நாங்கள் இவ்வளவு சாதித்திருக்கிறோம்னு சொல்லுங்க. நாங்க தான் ஜெயிப்போம் நீங்கள் தொடர்ந்து தினம் பேசுவது என்பது நான் ஒரு விதத்தில் பார்க்கிறேன், இது உங்கள் பலவீனத்தை காட்டுகிறது. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி. காட்டு வழியில் போவன்
போய் கொண்டிருப்பவன் சத்தமாக பாடிக்கொண்டு போவது தன்னுடைய அச்சத்தை மறைப்பதற்கு. அதுபோல தோல்வியை கண்டு தோழுபவர்கள் தான் இப்பயே வந்து 2.0 பேச ஆரம்பிப்பாங்க. இது கலைஞர் அப்படிலாம் பேசினதே இல்லையா? தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் பொழுது 2.0 கலைஞர் பேசினது இல்லையா? ஜெயலலிதா பேசினது இல்லையா? எடப்பாடி பேசினது இல்லையா? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அப்போ இது நீங்கள் மோடி அடியொற்றி வழி நடக்கிறீர்கள். பல விஷயங்களில் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. அதில் ஒரு ஒற்றுமை தான் இது. ஆப்கி பார் 400 பார்னா இது வந்து 2.0. அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உரிமை இருக்குன்ற கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் உரிமை இருக்குது. இதை பொலிட்டிக்கலாக தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு விதமான உளவியல் யுத்தம், எதிர்க்கட்சிகளை சீர்குலைக்கிற யுத்தம். இது எதிர்மறையாக போவதற்கு வாய்ப்பு உண்டு. யார் வரணுன்றதை விட யார் வர வேணான்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழலை நோக்கி முதலமைச்சரும் திமுகவும் தமிழ்நாட்டு மக்களை உந்தி தள்ளுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். எனக்கு பல டீலிங்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட பேச்சுக்களால இது வந்து அதீதமான பேச்சு, மக்கள் மத்தியில் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய பேச்சு. மக்களுக்கு திமுக மீது இத்தகைய பேச்சுக்கள் வெறுப்பைத்தான் வளர்க்கும். உங்க சாதனையை சொல்லுங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுல எத்தனை சார் நிறைவேற்றினீங்க? கேஸ் விலை 100 ரூபாய் குறைப்பீங்க, நீ குறைச்சிங்களா? அதை முடிய போகுது. கேட்டா நிதிநிலையை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்றீங்க. அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? இங்கிலீஷ் வேற சொல்றா, என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. பழைய பென்ஷன் திட்டத்தை பத்தி அவ்வளவு பேச்சு பேசிட்டு இன்னைக்கு மாறி மாறி பேசுறீங்க. குழு அமைச்சீங்க, குழு ஜனவரியில் அறிக்கை கொடுக்கணீங்க, இப்ப செப்டம்பர்ல அறிக்கைன்றீங்க. மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. அனைத்து மகளிருக்கு நிவாரணம்னு சொல்லிட்டு கடைசியில் எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுத்தீங்க? தகுதின்னு ஒரு கிளாஸ் உள்ள கொண்டு வந்தீங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 5 ரூபாய் குறைச்சிங்க. டீசல் கதை என்ன? என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? கல்வி கடன் ரத்து எங்க போச்சு? நகை கடன் ரத்து எங்க போச்சு? அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு? அப்ப நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, நிறைவேறாத வாக்குறுதிகள் தான் அதிகம் குவாலிட்டேட்டிவா பார்த்தா. அப்படி இருக்கும்போது எப்படி 2.0 வரும்? சொல்லுங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அரசு ஊழியர்களுக்கான இந்த சில இதெல்லாம் 9 இதெல்லாம் கொடுத்து சில சலுகைகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ தேர்தல் இருக்கு, மாறி மாறில பேசுறாங்க. என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? 26க்கு நாங்க இப்பதான் நிதி அமைச்சர், ஏங்க நிதி அமைச்சர் பட்ஜெட்ல சொல்றாரு 26 ஜூன்ல இருந்து ஏப்ரல்ல இருந்து கொடுப்போன்றாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு? செப்டம்பர்ல இருந்து கொடுப்போன்றாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. யார் சொல்றதை நம்ம எடுத்துக்கிறது? எதுக்காக எதற்காக? அப்ப தோல்வி பயம் வந்து பிடிச்சு ஆட்டுது. ஐயா இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழவச்சிட்டு போயிடாராஜன்.